ராவணனிடம் சொல்கிறார். சனி பகவானை அனுப்பி ஆஞ்சநேயரின் கால்களை பிடித்து வைத்து கொள்ளுமாறு யோசனை சொல்கிறார். ராவணனும் சனியிடம் குருவின் கட்டளை நிறைவேற்றச் சொல்கிறார். ஆனால் சனியோ கிளம்புவதற்கு முன்பே ஆஞ்சநேயர் ஹிமாச்சலம் சென்று மூலிகை மலையை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்து கொண்டிருந்தார். சனி பகவானை பாதையில் பார்த்ததும் இது ராவணனின் வேலை என்பதை அறிந்து கொண்டார் ஆஞ்சநேயர். சனியோ தன்னுடைய காலை பிடிக்கும் முன்பு இவர் சனியை தன்னுடைய காலின் கீழ் கொண்டு வந்தார். அழுத்திய அழுத்தத்தில் வலியோ தாங்க முடியாமல் சனி பகவானோ தன்னை விட்டு விடும்படி கெஞ்சுகிறார். ஆனால் அனுமனோ அவரை விடுவதாகவே இல்லை. உடனே ராமநாமத்தை ஜெபிக்க துவங்கினார் சனி பகவான். பிறகு அனுமனும் அவரை விடுவிக்கிறார். அப்பொழுது ராமநாமத்தை கூறி, யாரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ அவர்களை நீயோ தொந்தரவு செய்யக்கூடாது என்ற வாக்குறுதியையும் சனி பகவானிடம்